ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு விருச்சிக ராசி நேயர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை. இந்த 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பொறுத்தவரை எல்லா வகைகளிலும் சற்று சுணக்கமான சூழ்நிலையே தென்படும். பலவிதமான முயற்சிகளில் முட்டுக்கட்டை வந்து தான் அடுத்து உள்ளே போவோம். எடுத்த உடனே உள்ளே போக முடியாது. கல்வி, விவசாயம் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், உடல்நிலை மற்றும் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல வரன்கள் கொஞ்சம் கால தாமதமாகத்தான் அமையும். இந்த 2024 இவர்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய இந்த பிரச்சனைகளெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அனுபவப்பட வைக்கும். இந்த ராசி நேயர்களின் அதிபதி செவ்வாய். பொதுவாகவே செவ்வாய் ஆறுக்குடையவர், ராசிக்கு ஆறுக்குடையவர் ஆயிடுறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய அந்த செவ்வாய் அட்டமாதிபதியாக வரும்போது, விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அட்டமாதிபதி மிதுனத்தில் இருக்கும்போது அட்டமாதிபதி ஆகும். ராசியாதிபதி 8ல் இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் தான் கொஞ்சம் ரொம்ப மனக்கசப்பான சூழ்நிலைகள்லாம் அமையும். இந்த 2024 பிறக்கும்போதே பார்க்கும்பொழுது கொஞ்சம் கடினமான வெயில், குளிர்ச்சி தன்மையில், குளிர் தன்மையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். நல்ல வெயிலில், காட்டமான வெயில் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, அந்த மாதிரி உள்ள காலகட்டம். அதனால் எல்லா விஷயங்களிலும், எல்லா முயற்சிகளிலும் பெரியோர்கள் சொல்படி கேட்டு நடக்கணும். பொதுவாகவே இந்த மேச ராசி, விருச்சிக ராசி பெரியோர்கள் சொல்படி கேட்க மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு தோல்வி தான் முடியும். அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. எந்த காரியத்திலும் அவசரப்படாதீங்க. மாணவர்களுக்கு கல்வி நிலம் மந்தமாகும். அதே மாதிரி 10th +2 எழுதக்கூடிய மாணவியருக்கு சற்று கவனமுடன் படிக்கணும். நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கணும். தொழில் புரிபவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். கடன் வாங்கி போட்டோம் அப்படின்னா அந்த காசு காணாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. கடையில் கடன் வாங்கி போடுறோம், முதலீடாக போடுறோம் அப்படின்னா அந்த பணம் காணாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வாங்கிறத நிறுத்தி நிதானமாக என்ன செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்யுங்க. யாரை நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. அந்த மாதிரி பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அவர்கள் நமக்கு விரோதமாக மாறுவார்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சற்று இழுபறியாக இருக்கும். யாரை நம்பி முழு பணத்தை கொடுக்கக்கூடாது. யாரை நம்பி முழுசாக வியாபாரத்தில் இறங்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் புரிகிறவங்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் சுமூகமாக விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. உங்கள் பணம் உங்களுக்கு நட்டத்தை தான் தருது, உங்களுக்கு வர வேண்டியது வரல அப்படின்னா கண்கூட தெரிஞ்சாலுமே அதை இந்த நேரங்களில் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுருங்க. அப்படி இருந்தோம்னா பிரச்சனைகள் வராது. அப்படி இல்லாத நினைக்கும்போது, ரொம்ப அக்யூரேட்டாக கணக்கு பார்க்கும்போது என்ன ஆகும்னா பிரச்சனை தான் வரும். இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், தொடக்கத்தில் இருந்து ஒரு 9வது மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாமே சகஜமாகும். வண்டி வாகனம் போகும்போது வரும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி நேயர்கள் தலைமை பொறுப்பில் கோயில் தர்மகர்த்தா மற்றும் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நம்ம கேட்க யார் இருக்கா அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இப்போ தான் புழு கூட பாம்பாகக்கூடிய டைம். உங்களை கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் சூதானமாக செயல்படுங்கள். இந்த ராசி நேயர்களுக்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பலமாக இருந்தால் அது பாதிக்காது. 9ஆம் அதிபதி பலமாக இருந்தாலும் பாதிக்காது. இது கோச்சார பலன்கள் மட்டுமே. ஜாதகத்தில் தசா புத்தி, நல்ல அந்தரம் இந்த மாதிரி நடக்கும்போது அது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கோச்சாரத்தில் மாறக்கூடிய குருவால் பலன்கள் எதிர்பார்ப்பது கடினம். கோச்சாரத்தில் மாறிய
சில வருட கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் பலவிதமான நலங்களை பெறுவதற்கு நான் எல்லாம் உள்ள ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.